இன்னைக்கு நம்ம ஹெல்த்தி சமையல்ல சாலை மீன் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். ஏன்னா அந்த சாலை மீன்ல ஏராளமான சத்துக்கள் இருக்கு. இதை சில ஊர்ல மத்தி மீன் அப்படின்னும் சொல்லுவாங்க. இது கடலோர பகுதிகள்ல அங்க கடல்ல பிடிச்சதும் நமக்கு இங்க ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். இது எங்க ஊர்லயும் இது ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். இந்த மீனை நம்ம வாரத்துல ஒரு முறையாவது எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் நிறைவா கிடைக்கும். இந்த சாலை மீன்ல புரதம் அதிகமா இருக்கு, விட்டமின் டி இருக்கு, நியாசின் இருக்கு, கால்சியம் எல்லாமே அதிகமா இருக்கு. இதுல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறைவா இருக்குது. இதுல விட்டமின் B12, செலீனியம், நல்ல கொழுப்பு இருக்கு, அப்புறம் பாஸ்பரஸ், இந்த சத்துக்கள் எல்லாம் அடங்கி இருக்கு. இந்த மீன் சில ஊர்கள்ல நல்ல பட்ஜெட் விலையில இப்போ ஒரு 50 ரூபாய்க்கு எல்லாமே இந்த சீசன் டைம்ல நிறையவே கிடைக்கும். இன்னொன்னு இதுல என்னன்னா ஆரோக்கியமான கொழுப்பு இருக்கிறதால இதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த நீரிழிவு நோய் இருக்கிறவங்களும் இதை சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இதுல புரதச்சத்து இருக்குது. அப்புறம் இது சாப்பிடும்போது உணவுல இரத்த சர்க்கரை அளவை மெதுவாக தான் உறிஞ்சுது. இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நிறைஞ்சிருக்கு. அதனால இந்த சாலை மீனை நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. கர்ப்பிணி பெண்கள் இந்த மீன் சாப்பிட்றது ரொம்ப அவங்களுக்கு கருவில் இருக்கிற குழந்தைக்கு வளர்ச்சிக்கு உதவும். இன்னைக்கு நாம ஹெல்த்தி சமையல்ல சாலை மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சாலை மீன் ஃப்ரெஷ்ஷாக எங்கள் ஊரில் கிடைக்கும். இது சில ஊரில் மத்தி மீனுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோம்னா 4 காஞ்ச மிளகாய், 4 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு வச்சுக்கணும், 4 பூண்டு தோல் உரிச்சு வச்சுக்கணும். இது 4 காஞ்ச மிளகாவை நம்ம தேங்காய் கூட அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கலாம். இந்த பச்சை மிளகாய் நம்ம குழம்பு ஊட்டி அடுப்புல வைப்போம்ல, அப்போ அதை நம்ம போடுறதுக்காக எடுத்து வச்சிருக்கோம். அப்புறம் முருங்கைக்காய் நம்ம சின்னதா 2ஆ ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கோம், சின்னதா கட் பண்ணி. மாங்காவும் ஸ்லைஸா நறுக்கி வச்சிருக்கோம். இதையும் நம்ம குழம்பு அடுப்புல வைக்க போகும்போது நம்ம அதை போட்டுக்கணும். அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் கூட காஞ்ச மிளகாய் கூட ஜீரகம், நல்ல மிளகு, இது ரெண்டையும் எடுத்து வச்சுக்கிறோம். இது மிக்சியில போட்டு நம்ம அரைச்சி விழுதா எடுத்து நம்ம யூஸ் பண்ணணும். அது கூட ஒரு 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து வச்சுக்கிறோம் அரைக்கிறதுக்காக. அப்புறம் மிக்சி ஜாரில் ஒரு அரை முடி தேங்காய் துருவி வச்சுக்கிறத போட்டுட்டு கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கணும், மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கணும், மிளகு, ஜீரகம் இது ரெண்டையும் போட்டுக்கணும். சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் சேர்த்து போட்டு அரைச்சி நம்ம வச்சுருக்க மண் சட்டியில் ஊற்றி அதில் மாங்காய், முருங்கைக்காய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு சேர்த்து அடுப்பில் வைக்கணும். அப்புறம் புளி எலுமிச்சை சைஸுக்கு புளி கரைச்சி அதில் ஊற்றணும். அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும், போட்டு கொதிக்க விடணும். குழம்பு நல்லா கொதிக்க விடணும். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் குழம்பு வற்றினதும் கொஞ்சம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கணும். ஃப்ளேமை குறைச்சி வச்சு நல்லா வேக வைக்கணும். ஏன்னா மத்தி மீன் பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வேகணும். நல்லா வெந்து வந்த பிறகு கொஞ்சம் நம்ம சிம்மில் வச்சே அதை வேக விடணும். அது கொஞ்சம் நல்லா திக்காகி வந்ததும் நல்ல லோ ஃப்ளேம் சிம்லேயே வச்சு தான் ஒரு 10 நிமிஷமாவது சிம்லேயே வச்சு நம்ம வேக விட்டாதான் அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு சிம்லேயே வச்சு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் லாஸ்ட்டாக ஃபினிஷிங் டச்சுக்கு நம்ம ஊற்றிக்கணும். மீனெல்லாம் நல்லா வெந்து குழம்பு நல்ல வாசனை வரும். அப்போ நம்ம கருவேப்பிலை எல்லாம் போட்டு இறக்கி வச்சு பரிமாறணும்.